ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இந்த வீடியோவை புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் நான் தான் உங்கள் ஷேடோ. அன்லிமிட்டெட் காச்சா எபிசோட் 1. எபிசோட் ஸ்டார்ட்டில் பார்த்திங்கன்னு சொன்னால், இந்த உலகத்தில் மொத்தம் 9 ரேசஸ் இருக்குது. அதில் மனுஷங்க 1 அப்படின்றத காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ அட்வென்ச்சரஸ் கில்டில் சேர்கிறதுக்காக கிளம்புறான். அங்கே போகிறதுக்கு முன்னாடியே மனுஷங்களை எப்படி ட்ரீட் பண்ணுறாங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கிறான். அவன் நம்ம ரெஜிஸ்டரை போய் பார்த்து, இதான் என்னோடய பவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட காட்சா அந்த பவரை காமிக்கிறான். அதுலேருந்து ரொம்ப மோசமான பொருளாக வருது. இருந்தாலும் அவனுக்கு எஃப் ரேங்க் கொடுத்து அவனை எடுத்துக்கிறாங்க அந்த கில்டில். அதுக்கப்புறம் அவன் டாஸ்க் ஏதாவது இருக்கான்னு பார்க்குறான். அதில் படிக்க முடியல. ஸோ அவங்களே ஒரு ஒர்க்கு இதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் பண்ணுறியான்னு கேட்குறாங்க. அவனும் ஓகேன்னு பண்ணுறான். அவன் ரொம்பவே ஹார்ட் ஒர்க்கர் பண்ணி எப்படியோ காயின்ஸ் சேர்த்துருக்கான் அவன் தங்குறதுக்காக. பட் அதை அங்கே இருக்க பீஸ்ட்மேன்ஸ் பிடுங்கிட்டு போயிடுறாங்க. அந்த டைமில் தான் ஒரு குரூப்பை சந்திக்கிறான். அது என்ன குரூப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்கார்ட் ஆஃப் ட்ரைப்ஸ் அப்படின்ற ஒரு குரூப்பு. அதில் மொத்தம் 9 ரேசஸ் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன்ல. அதில் அவங்க குரூப்பில் 8 ரேசஸ் இருக்குது மனுஷங்களை தவிர்த்து. ஸோ அவங்க 9வது ரேஸாக உன்னை சேர்த்துக்கிறோம், நம்ம ஈக்குவாலிட்டியாக இருப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, ஈக்குவாலிட்டியை ப்ரூவ் பண்ணுறதுக்காக தான் உன்னை சேர்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லவும், நான் ஓகே, நான் வித் ப்ளஷர் அப்படின்னு போய் சேர்ந்துக்கிறான். அட்வென்ச்சரர்ஸ் அப்படின்னு சொன்னாலே அவங்க டஞ்சன்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டு இருக்கிறது தான் மெயினான வேலையே. அங்கே கிடைக்கிற ரேர் ஐட்டம்ஸ் அதை எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி விற்பாங்க. இங்கே நம்ம ஹீரோ ரொம்ப வீக்காக இருக்கிறதுனால அந்த எல்ஃப் ரொம்பவே சப்போர்ட் பண்ணுறா. இதை பார்த்ததும் மற்றவங்க எல்லாம் கிண்டல் பண்ணிகிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்துலேயே டீப்பான டஞ்சன் ஸ்பாட்டுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே போயினதும் அவன் டீ போட ஆரம்பிச்சிடுறான். அவனுக்கு தெரியாது அவங்களோட உண்மையான ரூபம். கொஞ்ச நேரத்துலேயே நாங்கள் உன்னை கிக் அவுட் பண்ணுற அந்த பார்ட்டிலேருந்து அப்படின்னு சொல்லி எல்லோரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. அவங்க முகம்லாம் பார்க்க கொஞ்சம் கொஞ்சமாக மாறுது. முதல்ல பாசமாக இருந்தவங்க திடீர்னு வெறுப்பாக பேசுகிறாங்க. அப்புறம் தான் அவனுக்கு தெரியுது அவங்களுக்கு மனுஷங்கனாலே பிடிக்காது. இருந்தாலும் எதுக்காக இவனை சேர்த்துருக்காங்க அப்படின்னு சொன்னால், அவங்களோட மாஸ்டர்ஸ் அண்ட் ஹையர் அப்ஸ் இவனோட பவர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்க போய் அது ரொம்ப ஆபத்தாக இருக்க வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லி இவனை கொல்ல சொல்லியிருக்காங்க. ஆனால் நம்ம ஹீரோ லைட்டுக்கு ஒன்றுமே புரியல. எதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க மாஸ்டர் ஹையர் அப்ஸ் அப்படின்னு சொல்லி. அதுவும் அவனை கொல்ல சொல்கிறது என்ன காரணத்துக்காகன்னுட்டு புரியாமல் யோசிச்சுட்டு இருக்கான். நம்ம ஹீரோ லைட் கிட்ட அவங்களோட உண்மையான முகத்தை காமிக்க ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துலேயே அதில் இருக்க பீஸ்ட்மேன் அவனை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். உயிர் பயத்தில் அவனும் ஓட ஆரம்பிக்கிறான். அந்த டைமில் அந்த எல்ஃப் சும்மா விடலை. அவனை ஆரோவால் தாக்குறான். அவனுக்கு வலிக்கிறத கண்டு அவங்க எல்லோரும் சந்தோஷப்படுறாங்க. அதுக்காகவே அவனுக்கு வலியை தூண்டுற விதமாக காரோ ரொம்பவே அடிக்க ஆரம்பிக்கிறான். அந்த டைமில் அவனோட உயிரை காப்பாற்றிக்க கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி போகிறான். அதில் ஒரு டெலிபோர்ட்டேஷன் ட்ராப் மேலே கையை வச்சிடுறான். அந்த டெலிபோர்ட்டேஷன் ட்ராப்பும் அவனை ஒரு இன்னர் டீப்புக்கு கொண்டு போயிடுது. அவங்க எல்லாம் அவன் இறந்துட்டான், எப்படியும் இன்னர் டீப்புக்குள்ளே போனதுனால அப்படின்னு சொல்லிட்டு விட்டாங்க. நம்ம ஹீரோவோ அந்த டஞ்சனோட டீப் பார்ட்டில் இருக்கான். அதாவது லோவஸ்ட் லெவலில். அவன் ரொம்பவே நம்பிக்கையாக இருந்தான் அந்த டீம் மேலே. பட் அவங்க அதை ஏமாற்றிட்டாங்க. அவனை ஏமாற்றி கொல்ல ட்ரை பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ அவனுக்கு இருக்க ஒரே ஒரு மோட்டிவேஷன் என்ன அப்படின்னு சொன்னால், அவங்கள ரிவெஞ்ச் பண்ணணும், அவங்கள கொன்னே தீரணும், அதுவும் அவன் கையால். அந்த டைமில் திடீர்னுட்டு ஒரு லெவல் 1000 மான்ஸ்டர் அவன் முன்னாடி நிற்குது. அந்த டைமில் அவங்கக்கிட்ட இருக்க ஒரே ஒரு ஆயுதம் என்னென்னா அந்த காச்சா தான். அதை ஆக்டிவேட் பண்ணுறான். அந்த ஆக்டிவேஷனில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ நாள் யூசேஜே இல்லாத ஒரு பொருளெல்லாம் இருந்தது. பட் இந்த டைம் ஒரு உயிருள்ள ஒரு பொண்ணு வரா. அந்த உயிருள்ள ஒரு பொண்ணு அந்த மான்ஸ்டரை ஒரே அடியில் ஈஸியாக கொன்னுடுறா. கொன்னது மட்டும் இல்லாமல் அவன் மேலே இருக்க காயம் அது எல்லாத்தையுமே அப்படியே கொஞ்சம் செகண்ட்ஸ்லேயே சரி பண்ணிடுறான். கொஞ்சம் சீக்கிரமாக வர முடியாததுக்கும், அதே டைமில் அந்த காயத்தை குணமாக்குறதுக்கு பர்மிஷன் கேட்காததுக்கும் அவள் சாரி கேட்டுக்கிறா. அதுக்கப்புறம் அவளை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறான். அதாவது அவள் தான் மெய். அவள் லெவல் 9999 இருக்கிற ஒரு மெய்டு, அதாவது பணியாள்னு சொல்லிக்கலாம். அவளுக்கு நிறையவே ஸ்கில்ஸ் இருக்குது. அதில் ஒன்று அப்ரைஸ், அதாவது இவனோட பவர்ஸ், அது மாதிரி எனிமியோடது எல்லாத்தையுமே அவளால் செக் பண்ண முடியும். அந்த மாதிரி இவனோட பவர் என்ன அப்படின்னு செக் பண்ணும்போது அவள் ரொம்பவே ஷாக் ஆகிறா. ரொம்பவே பவர்ஃபுல். பட் ஆனால் அவனுக்கே தெரியாமல் இருந்திருக்கு. அவனோட காட்சா பவரும் என்ன மாதிரி பவர் அப்படின்னு பார்த்தா, அவன் எந்த இடத்துல இருக்கான், அந்த சரௌண்டிங்கில் இருக்க மானாவை பொறுத்து தான் அவனுக்கு அந்த
பொருளை தரும். இங்கே வந்து பார்த்தா அவன் டீப் டஞ்சனில் நிறையவே மானா இருக்குது. அதனால தான் இவனை வந்து அந்த மெய்யை வந்து சமன் பண்ண முடியுது. இப்போ வந்து அவன் வெளியே இருந்து அதை சமன் பண்ண ட்ரை பண்ணியிருந்தான் இவளை அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அதோட பர்சன்டேஜ் 0 அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கா. உடனே வந்து அவன் அழ ஆரம்பிச்சிடறான். என்னை வந்து ட்ரஸ்ட் பண்ணி கூப்பிட்டு வந்திருந்தாங்க, அவங்க என்னை விட்டு ஏமாற்றிட்டாங்க, நான் அவங்கள கண்டிப்பாக கொல்லணும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கான். அவனோட கதையை கேட்டனும் மெய்க்கு வந்து ரொம்பவே கோவம் வந்துடுது. யார் என்னோடய மாஸ்டரை வந்து இந்த மாதிரி நிலைக்கு அனுப்புனது, நீங்கள் மட்டும் ஊன்னு சொல்லுங்கள், நான் வந்து அவங்க தலையோடு வரேன் அப்படின்னு சொல்கிறா. இல்லை, நானே தான் அவங்க தலையை எடுப்பேன், அது என்னோடய ரிவெஞ்ச் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் வந்து ஒரு எம்பையரை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி உடனே வந்து அவனோட காட்சா பவர் அதை வந்து யூஸ் பண்ணுறான். இந்த லோவஸ்ட் லெவல் டஞ்சனில் தான் அவனுக்கு வந்து மானா அதிகமாக இருக்குது. ஸோ அவனோட ஆர்மியை க்ரியேட் பண்ண முடியும்.